நாம மலர் மருத்துவத்துல ஒரு மெடிசனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்றாவது மலர் மருத்துவம் பீச். அதோட நேம் வந்து பீச். பீச்சோட நெகட்டிவ் கேரக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. அதாவது இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கிட்ட உள்ள நிறைகளை பார்க்காம அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் தான். இப்போ வீட்டில் ஒரு பொருள் வைக்கிறாங்க, வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்களே ஒழிய மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. மிக கண்டிப்பானவர்களாகவும் இருப்பாங்க. இதுதான் பீச்சோட நெகட்டிவ் கேரக்டர். ஆனா இந்த பீச் மலர் மருந்தை அவங்க இன்டேக் பண்ணும் பொழுது அவங்க எப்படி பாசிட்டிவா மாறுவாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட குறைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ள என்ன நல்லது இருக்கோ அதை வந்து அவங்க பார்க்க முற்படுவாங்க. ஒரு நல்ல காரியங்கள் அவங்க கண்ணில் வந்து படும். இந்த மாதிரியான கேரக்டரா தான் இவங்க மாறுவாங்க. இப்படி கேரக்டரா மாறும் பொழுது எல்லாருக்கூடையும் ஒத்து போகும் மனநிலை அவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். அவங்களை எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையும் வந்துடும். இவங்க இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டரா இருக்கும் பொழுது மற்றவங்க அவங்கள பார்க்கும்போது கூட ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒன்று வருத்தப்படுவாங்க, இல்லாட்டி சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரியான தான் நெகட்டிவ் கேரக்டர் இருப்பாங்க. இது சாப்பிடும் பொழுது இந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ பீச் மனநிலை உங்களுக்குள்ள யாருக்காவது இருந்ததுன்னா இதை கேட்கும் பொழுது கண்டிப்பா அருகில் உள்ள மலர் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பீச்சை நீங்க எடுத்துக்கோங்க. நல்லபடியா இருங்க. பாசிபிலிட்டிஸை மட்டும் பாருங்க, நல்லதை மட்டும் பாருங்க, சந்தோஷமா வாழுங்க. இதை வந்து டாக்டர் எட்வர்ட் பர்ட்ஸ் இந்த பாசிட்டிவிட்டியை என்னவா சொல்லியிருக்காருங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். For those who feel the need to see more good and beauty in all that surrounds them, and although much appears to be wrong, to have the ability to see the good growing within, so as to be able to be more tolerant, lenient, and understanding of the different way each individual and all things are working to their own final perfection. இப்படிதான் டாக்டர் எட்வர்ட் பர்ட்ஸ் பீச்சை பற்றியான பாசிட்டிவ் மனநிலை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எடுத்துக்குவோம், மற்றவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம், நாமளும் சந்தோஷமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒவ்வொரு மலர் மருத்துவ வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. பார்த்து ஒவ்வொருவரும் அவங்களுடைய கேரக்டரை மாற்றிட்டு சந்தோஷமாக வாழ இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. God bless you.